ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. இந்த முகவரி மாற்றினது யாருக்குமே தெரியாது. மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்கள் கட்சியில் இருக்க யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்குச்சு. அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவரையா கடிதம் அனுப்பிச்சார். நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன், நான் தான் நிறுவனர், நான் தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள. அதனால முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான். வரும் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வரும். நீங்க பார்க்க தான் போறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க. மோசடி புரிஞ்சுக்கிட்டு ஐயா தான் உண்மையான தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியில தொடங்கணும்னு தெரிய போகுது. நிச்சயமா செல்லாது. முகவரி மாறி இருக்குது, எப்படி செல்லும்? காலங்காலமாக இருந்த முகவரி 63 நாட்டுமுத்தநாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை தான். அதுதான் நிரந்தரமான முகவரி. அந்த பேரில் தான் மாம்பழ சின்னம் வாங்குவோம். இப்போ முகவரி மாற்றினதெல்லாம் அங்கே போயிடுச்சு கடிதம். தலைவர் தான், தலைவர் அன்புமணின்னு போடல, தலைவர் தான் போட்டிருக்குது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக அலுவலக முகவரி மாற்றப்பட்டது தொடர்பாக ராமதாசுக்கே தெரியாது என்று ஜி.கே. மணி பேட்டி அளித்திருக்கார். அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். ஜி.கே. மணி என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு? அது தொடர்பான ஒரு கடிதம் ஒன்று வெளியாக இருக்கு, அதுல என்ன இருக்கு, முழு விவரம்? பிரியங்கா வணக்கம். பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் தவறான தகவல்களை ஜி.கே. மணி வெளியிட்டிருக்கிறார் என அன்புமணி ஆதரவாளர்கள் தற்போது ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் அவர்கள் அந்த பிடிஎஃப்களை வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஜி.கே. மணி அவர்கள் சொன்னது என்னவென்றால், அன்புமணி டாக்டர் ராமதாசுக்கே தெரியாமல் கட்சியின் அலுவலகத்தை மாற்றிவிட்டார், இது ஒரு மோசடி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்த அலுவலகத்தினுடைய முகவரியை மாற்றியது தங்களுக்கு தெரியவே தெரியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அன்புமணி தரப்பிலே அவரது ஆதரவாளர்கள் வெளியிடக்கூடிய கடிதம் என்னவென்றால், ஏற்கனவே பாமகவினுடைய அந்த அலுவலகம் செயல்பட்டு வந்தது தேனாம்பேட்டையிலே, அதாவது நாட்டுமுத்து நாயக்கன் தெரு என்ற முகவரி இருந்து வந்தது. ஆனால் அந்த முகவரியை டிநகருக்கு மாற்றியதே முதலில் ஜி.கே. மணிதான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கான ஆதார கடிதத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தையும் நீங்கள் ஒரு புறம் திரையிலே பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு ஜி.கே. மணிதான் பாமகவினுடைய தலைவராக இருந்தார். அப்போது தேர்தல் ஆணையத்திற்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். 30/3/2013 என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்திலே, நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகத்தை மாற்றிவிட்டோம், எனவே புதிய அலுவலகமாக நாங்கள் வைத்திருப்பது நம்பர் 1 மதுரை வீரன் கோயில் தெரு, டிநகர் என்று குறிப்பிடப்பட்டு அந்த புதிய அலுவலக முகவரியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே தேனாம்பேட்டையில் செயல்பட்டு வந்த பாமகவினுடைய தலைமை அலுவலகத்தை தியாகராய நகருக்கு மாற்றியதே ஜி.கே. மணிதான். அவர் தலைவராக இருந்த போது அவரே முகவரியை மாற்றிவிட்டு தற்போது முகவரி மாற்றியதே எங்களுக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிடுகிறார் என்று சொல்கிறார்கள். மேலும் டாக்டர் ராமதாஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை சென்னையிலிருந்து தைலாபுரத்துக்கு மாற்றிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கும் அன்புமணி ஆதரவாளர்கள் பதில் கொடுக்கிறார்கள். அதாவது கட்சியினுடைய, அதாவது பாமகவினுடைய சட்ட விதிகளின்படி, குறிப்பாக விதி 21 படி பாமகவினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் தான் இருக்க வேண்டும், மற்ற மாவட்டங்களில் செயல்பட முடியாது என்று அக்கட்சியினுடைய சட்ட விதி சொல்கிறது. எனவே கட்சியின் சட்ட விதி 21 படி அன்புமணி தியாகராய நகரில் அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை மாற்றி அமைத்திருக்கிறார். எனவே அங்குதான் அந்த கட்சி செயல்படும். கட்சியினுடைய அனைத்து கடித போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் தியாகராய நகர் திலக் தெருவில் இருந்துதான் செயல்படும் என்று அன்புமணி தரப்பினர் பதில் வாதங்களை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய்
ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.